9.75 கோடி ரூபாய் வேஸ்ட். பெருமைக்கு இந்த சீனியர் வீரரை வாங்கியதற்கு பதிலாக இவர்களை வாங்கியிருக்கலாம். 2025 IPL மகா ஏலத்தில் பெருமைக்காக அஸ்வினை 9.75 கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கியது. அவரை வாங்கியதற்கு பதிலாக வேறு பல இளம் வீரர்களையும் அனுபவ வீரர்களையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் வாங்கி இருக்க முடியும். அதன் மூலம் தற்போது பேட்டிங்கிலும் வேகப்பந்து வீச்சிலும் ஏற்பட்டிருக்கும் பலவீனத்தை CSK அணி சரி செய்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அஸ்வினை எப்படியும் வாங்க வேண்டும், தங்களின் விசுவாசத்தை வெளிக்காட்ட வேண்டும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் எடுத்த ஒரு முடிவு தற்போது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினை வாங்கியதற்காக அவர் தற்போது பிளேயிங் 11இல் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டு இருப்பதாகவே விமர்சனமும் உள்ளது. அவர் பந்து வீசும் போதும் அதிக ரன்களை வாரி வழங்குகிறார், விக்கெட் வீழ்த்துவதிலும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு பதிலாக யாரை ஏலத்தில் வாங்கி இருக்கலாம் என சில யோசனைகளை இங்கே பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் அணியால் 3.8 கோடிக்கு வாங்கப்பட்ட பிரயன் சாரியாவை CSK அணி வாங்கியிருக்கலாம். அவர் துவக்க வீரராக அதிரடி ஆட்டத்தை ஆடி வருகிறார். தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ரச்சின் ரவீந்திரா மற்றும் டெவான் கான்வே துவக்க வீரர்களாக விளையாடி வருகின்றனர். இவர்கள் இருவரும் மிகவும் மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த இடத்தில் பிருத்திவி ஷா இருந்திருந்தால் CSK அணிக்கு அது உதவிகரமாக இருந்திருக்கும். அதேபோல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியால் 4.2 கோடிக்கு வாங்கப்பட்ட ஸ்வஸ்திக் சிக்காராவும் துவக்க வீரர்தான், அவரையும் வாங்கியிருக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் விப்ராஜ் நிகாமை CSK அணி வாங்கியிருக்கலாம். அவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2.6 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கியது. இவர் அஸ்வின் இடத்தில் சரியாக பொருந்தி போவார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இடம்பெற்றிருக்கும் அதிரடி பேட்ஸ்மேன் அன்மோல் பிரீத் சிங் அந்த அணியால் 3.4 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார். அவர் பினிஷராக CSK அணியில் 6ஆம் வரிசை அல்லது 5ஆம் வரிசையில் பொருந்தியிருப்பார். தற்போது விஜய் சங்கருக்கு பதிலாக இவரை ஆட வைத்திருக்கலாம். அனுபவ ஆல்ரவுண்டர் ஒருவர் தேவை எனும் பட்சத்தில் கிளென் மேக்ஸ்வெல்லை அஸ்வினுக்கு பதிலாக வாங்கியிருக்கலாம். அவரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 4.2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தது. அவர் பேட்டிங்கில் கை கொடுக்காமல் போயிருந்தாலும் பந்து வீச்சில் நிச்சயம் உதவியிருப்பார். சில சமயம் பேட்டிங்கிலும் அவர் அதிரடி ஆட்டத்தை ஆடியிருப்பார். மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆஸ்திரேலிய வீரர் என்பதால் அஸ்வினுக்கு பதிலாக மேக்ஸ்வெல்லை வாங்கியிருந்தாலும் CSK அணிக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். இதுபோல பல திறமையாளர்களை CSK அணி ஏலத்தில் கோட்டை விட்டுவிட்டது. இளம் வீரர்களை அடையாளம் காண்பதிலும் தோற்றுவிட்டது.